Taste the Daily. அண்ணன் அவர்களுக்கு எனக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அவர்களே, நீங்கள் உண்மையான விவசாயி, விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எங்களை அமர வைத்து எங்களை கோரிக்கை கேட்கும் உண்மை விவசாயிக்கு எங்கள் விவசாயம் சார்ந்த விசுவாசத்தை காட்டிக் கொள்கிறோம். அண்ணன் அவர்களே, பாண்டிச்சேரி எல்லாரும் சொன்னாங்க இந்த ஊக்கத்தொகையை பத்தி. அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்ல ஏக்கருக்கு 7000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. சம்பாவிலையும் குறுவையிலையும் அந்த ஊக்கத்தொகை என்ற பெயரில் தராங்க. எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணாம். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, 560 ரூபாய் நான் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறேன் ஒரு ஏக்கருக்கு. ஆனா எனக்கு போன வருஷம் அந்த குறுவையில 500 ரூபாய் போடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 560 ரூபாய் போடுறோம். ஆனா 500 ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு கையாலாகாத ஒரு கேவலமான இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்கறாங்க. இதை விட சம்பாவில் எனக்கு 750 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த சம்பாவில் நாங்கள் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நாங்கள். ஒட்டுமொத்த மயிலாடுதுறை தொகுதியே பாதிக்கப்பட்ட தொகுதி. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தை காமித்து எங்களை இந்த ஆண்டு மிகவும் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்சூரன்ஸ் நடைபெறும் இந்த கூட்டு கொள்ளையை நீங்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும். ஏன் என்று சொன்னால், விவசாயிகளின் கஷ்டம் உங்களுக்கு தான் உண்மையாக தெரியும். அதனால் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை வேண்டாம். தெலுங்கானாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் மேகாலயாவையும் தருவது போல தயவு செய்து ஐயா, நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை அறிவித்தீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் உங்களுக்கு ஆதரவு தரும். எங்களுடைய குடும்பமும் காலங்காலமும் உங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அம்மாவின் ஆட்சியோடு சேர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியிலே நீங்கள் ஆண்ட 4 ஆண்டுகளில் இதே டெல்டா மாவட்டம், குறிப்பாக மயிலாடுதுறை பாதிக்கப்பட்ட போது இன்சூரன்ஸ் தொகையும் கொடுத்தீர்கள், நிவாரண தொகையும் கொடுத்தீர்கள். நிவாரணமும் விசுவாசமும் இன்சூரன்ஸும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நீங்கள் தான் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. அதே நன்றி கடன் தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் எங்களை மதிக்கிறீர்கள். இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்திலே பேசி உடனடியாக நிவாரண தொகையை வாரி வழங்கியவர்கள் நீங்கள் 2 பேரும் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக நீங்க நீங்க தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, நேற்றைய தினம் நீங்கள் உப்புநாற்றங்கரையிலே தம்பி மார்வோனி அவர்களுடைய இடத்திலே பூ தூவி மலர் தெளிச்சீங்கள். அதனுடைய காரணம் என்ன என்பதை ஒரு சில சொல்லுகிறேன். அந்த தடுப்பணை என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால கோரிக்கை. நான் அந்த தடுப்பணையில தான் நீச்சலே கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட இதிலே கடந்த 20 ஆண்டுகளாக உப்பு தண்ணி உள்ளே நுழைந்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிவு நிலையில் போய்விட்டு, குறிப்பாக சீர்காழி நகராட்சி உப்பு தண்ணியாக மாற வேண்டிய நிலைமையை நாங்கள் பலமுறை போராடி எங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாரதி அவர்களும் மாவட்ட செயலாளர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும் மூலியமாக அந்த 32 கோடியை நீங்க சாங்ஷன் செய்தது 100 கிராமங்கள் மட்டுமல்ல. அண்ணனே, ஆடு மாடுகள் தண்ணிக்கு தவித்த காலம் போய் இன்றைக்கு உண்மையான நல்ல தண்ணியை ஆடு மாடு குடிக்கிறது. அதனாலதான் நேற்று எங்கள் பூ மாறி வழி வச்சீர்கள். இது எங்களுடைய சீர்காழி தொகுதியினுடைய ஆண்டாண்டு கால கடமையாகும். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அதே போல நான் சார்ந்திருக்கிற கழுமலை ஆறு மையப்பகுதியில் டவுன் உள்ள போகுது. டவுன் உள்ள போற எல்லா நதியுமே வீணா போயிடும். இப்ப கூவம் போய் மயிலாடுதுறை காவேரி மாதிரி போயிட்டு அதுல 3 கிலோமீட்டருக்கு ரிவிட்மெண்ட் கட்ட சொல்லி நானும் 20 ஆண்டுகளாக போராடுகிறேன், நடைபெறவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக எனக்கு அந்த தடுப்பு சுவர் 2 பக்கமும் தடுப்பு சுவர் 3 கிலோமீட்டருக்கு கட்டித்தர வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு, அண்ணன் அவர்களே, மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துறக்கப்பட்ட என்பி சர்க்கரை ஆலையை நீங்கள் நவீன எம்ஜிஆர் ஆக இருந்து அந்த சர்க்கரை ஆலையை நீங்கள் மீண்டும் துறக்க வேண்டும். எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். நாங்கள் போன நட செய்த தவறை இந்த நட செய்ய மாட்டோம். நீங்கள் தான் முதலமைச்சர். 3 மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியும் உங்கள் காலடியிலே நாங்கள் சமர்ப்பிப்போம். அது விவசாயிகளின் பொறுப்பு என்று சொல்லி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.